அன்மியூட் பண்ணி அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நாங்கள் விடிய காலம் போடுற இந்த செமினார்ல நினைக்கிறேன் நீங்க சொற்பளவினாக்கெல்லாம் நினைத்து கூட நினைக்கிறேன். ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு விடிய காலம் மட்டும்தான் நேரம். செமினார் விடிய மட்டும் நடக்கும். ஆறாக்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நம்பர்ஸ் குறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த டைம் மட்டும்தான் கிளாஸ் எடுத்துக்கொள்ளும். சரியா? சொன்னால் எனக்கு நைட் டைம் எனக்கும் டைம் இல்லை, பிளஸ் அவங்களுக்கு நைட் டைம் 9க்கு வேற கிளாஸ் இருக்கு. சரியா? மார்னிங் தான் நான் போட்டுக்கொள்ளும். சரியா? ரைட். அப்ப நாங்கள் கடந்த வகுப்புல நாங்கள் வெப்பத்தோட தொடர்பான ஒரு வினாக்கள் பற்றி கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம். இப்ப நாங்கள் இந்த வருடம் பெரும்பாலும் எதிர்பார்க்கின்ற பாடப்பரப்புகள்லாம் நான் கேள்வியில செய்து கொண்டிருக்கோம். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இப்ப ஒரு கேள்வி செய்யக்கல, இப்ப ஒரு பாடத்துல என்ன செய்யலாம், ஒரு 2 3 கேள்வியை செஞ்சு விடலாம். என்ன சொல்லுவோம் வச்சுக்கொண்டா நீங்க அதை வச்சுக்கொண்டு மற்ற கேள்விக்கு என்ன செய்யணும், விடை எடுக்க முயற்சி செய்யணும். சரியா? அப்ப அந்த கேள்விக்கு நீங்க முயற்சி செய்யக்கல உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் சொன்னால், உங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் அதை விடையளிக்க தெரிந்து கொள்ளுங்க. எவ்வாறு அந்த கேள்விக்கு விடையளிக்கணும் என்பதை நீங்க செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்க. அதுக்காகத்தான் என்ன செய்யறது, நான் ஒரு 2 3 கேள்வி நாங்க செஞ்சு விடுறோம். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யறது, சமன்பாடுகள் நாங்க எழுதி அதுல பிரதியிட்டு நாங்க என்ன செய்யறது, கேள்வியில செய்யக்கூடியவாறு இருக்கு. நீதான் முழுசறை பண்ணும். நாங்கள் சின்ன சப்போர்ட் கொடுத்தாலும் நீதான் என்ன செய்யணும், முழுமையாக அதுல முழுமையான ஒரு முயற்சியை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதே போல இன்றைய நாள்ல நாங்கள் ஓட்டமின்னியல் என்ற பாடப்பரப்பு சரி மாறி மாறி உங்களுக்கு போய்கொண்டிருக்கும். நீங்கள் எனக்கு அனுப்பலாம், டொனால்ட் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. சரியா? இந்த ஓட்டமின்னியல் என்ற பாடப்பரப்பு, எலக்ட்ரிசிட்டி என்ற பாடப்பரப்பு, எலக்ட்ரிசிட்டி என்பது வளமையா வார கேள்வி. இந்த முறையும் பெற. சரியா? போன முறை வந்து ஓட்டமின்னோட இறுதி பாட்டுல வந்தது எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாது. ஆனால் ஓட்டமின்னியல் ஒவ்வொரு வருடங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் போட்டுக்கொண்டே இருப்பார். ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், எஸ்ஏயா இருக்கலாம், ஈவன் வேலை சக்தியை கூட சேர்த்து போடக்கூடியவாறு இருக்கு. அவை இது மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்துல வந்து நீங்க தெரிந்திருக்க வேண்டியது மின்னோட்டம் என்றது என்ன, சரியா? மின்னழுத்த வேறுபாடு, தடை. தடைன்னு சொல்லல, இது மின்னோட்டம் வந்து I = Q/T என்ற சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கேமரா எல்லாமே பிரச்சனை. என்னடா இதுல ஜூம் பண்ணி பாக்கிறாங்க. அட கிட்டத்தட்ட என்ன முகம் தெரியா, அதான் அடுத்த பிரச்சனை விளங்கப்படுறது. சரியா? ரைட். மின்னழுத்த ஒரு I = Q/T, தடை R = ρL/A. சரியா? அதாவது ஒவ்வொரு தொடர்புகளும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஓமின் விதி, V = IR. அடுத்த சமவெளித்தடை காண்றது, சமவெளித்தடை காணல். அடுத்தது நாங்கள் இந்த மேதையா சேர்த்துக் கொண்டால் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, Q = I²RT இல்ல VAT இல்ல V²RT. சரியா? இது மிக பிரதானமானது. நான் வந்து அப்படி எழுதுறேன், Q = VAT, Q = V²R. இதான் அடிப்படை. சரியா? அடுத்தது கிர்ச்சோஃப்பின் லா, உங்களுக்கு தமிழ்ல கிர்ச்சோஃப்பின் லா, கிர்ச்சோஃப்பின் விதி. சரியா? அப்ப மிக பிரதானமானது.
சரியா? ரைட்டா? அப்ப இவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு அந்த பாடப்பரப்புகள்ல கட்டாயம் செஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்க. இது நோமலா நீங்க செய்யற கேள்வி, இதில் நோமலா நீங்க செய்யலாம். இதுக்குள்ள பிறகுதான் கொஞ்சம் நீங்கள் சமன்பாடுகளுடைய பயன்பாட்டை பூரணமாக தெரிந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. சரியா? ரைட். இப்ப அந்த அடிப்படையில நாங்கள் முதலாவதாக கேள்விக்கு போவோம். எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. சுத்தம் கொள்ளுங்க. சுத்தம் கொள்ளுங்க. சரியா? கேளுங்க. மேற்குறித்த சொற்றில் ஒரு ஓம் அகத்தடியை கொண்ட ஒரு ஓம் அகத்தடியை கொண்ட ஒரு ஓம் அகத்தடியினை கொண்ட ஒரு ஓம் அகத்தடியினை கொண்ட 12 வோல்ட் 6 வோல்ட் 12 வோல்ட் 6 வோல்ட் மின்கலத்துடன் ஆர் அகத்தடை பெருமான முடியும். ஆர் அகத்தடை பெருமான முடியும். ஆர் அகத்தடை பெருமான முடியும். ஆர் அகத்தடை பெருமான முடியும். தடையொன்றானது ஆர் பெருமானம் அகத்தில ஆர் பெருமானமுடைய தடை ஒன்று. ஆர் அகத்திலே பெருமானம் ஆர் பெருமானமுடைய தடை ஒன்றானது இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றினூடான மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் ஆயின் ஆரின் பெருமானம் யார்? ஆரின் பெருமானம் யார்? 1 மினிட் ட்ரை பண்ணுங்க.
கவனிப்போம். இது வந்து ஒரு மின்சுற்றோட தொடர்புடையது. மின்சுற்றோட தொடர்புடைய கேள்வி சொன்னால் நான் இங்க குறிப்பிடப்பட்ட இந்த கீவேர்ட்ஸுக்குள்ள எதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு? ஓமின் விதியை பயன்படுத்தலாம். ஆனா ஓமின் விதியை நேர பயன்படுத்தல. உங்களுக்கு 2 பெட்டி இருக்கு. 2 பெட்டி இருக்கு. அப்ப 2 பெட்டி இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன் அழுத்தம் எவ்வாறு வழங்கப்படும் கன்ஃபியூஸ். அப்ப ஓமின் விதியிலும் பார்க்க இப்ப பேட்டரியின் எண்ணிக்கை அங்க மாறுபடுதுன்னு சொன்னான். என்ன ஒன்றுக்கு மேல் பேட்டரி நாங்க பயன்படுத்தணும்னு சொன்னா மின்காந்த பயன்படுத்த சொன்னால் இவரை பயன்படுத்துறவங்களுக்கு என்ன வருது சுகமா? ஆனால் ஒரு கெட்டிக்காரன் சொல்லுவான் சிம்பிளா 12க்கும் 6க்கும் வித்தியாசம். ஏன் இவர் வந்து என்ன செய்வார்? கரண்ட இந்த திசையில வழங்குவார். இவரும் கரண்ட் இந்த திசையில வழங்குவார். அதே இந்த திசையில கரண்ட அப்ப கரண்ட வழங்குகளை யாருடைய அந்த பெருமானம், அதாவது விளைவுள் மின்னழுத்த வேறுபாடு யாரால வழங்கப்படும்? பெரிய 12 வோல்ட் பேட்டரியால் செய்யப்படுவது வழங்கப்பட போகுது. காரணம் என்னது? பெருசு பெரிய டேங்க், சின்ன டேங்க். இங்க இருந்து தண்ணி வரப்போகுது, இங்க இருந்து தண்ணி வரப்போகுது. அப்ப இங்க இருந்து போர்ஸ் கூட வரும், இங்க இருந்து போர்ஸ் கூட வரும். அப்ப இவரே சுற்றுல மின்னோட்டத்துக்கு காரணமாக இருப்பார். சரியா? சுற்றுல மின்னோட்டத்துக்கு காரணமாக இருப்பார் என்று வைத்துக் கொண்டால் இப்ப இது 6 12 சொன்னால் விளைவில் மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு விளைவில் மின்னழுத்த வேறுபாடு? 6 வோல்ட்டா இருக்கு. விளைவில் மின்னழுத்த வேறுபாடு 6 வோல்ட்டா இருக்கு. சுற்றுல கரண்ட் I 1 ஆம்பியர். அப்ப 6 இந்த 6 இல்ல, இந்த 6 எதை குறிக்கும்? கரண்ட் தெரியுது, வோல்டேஜ் விளைவில் அழுத்த வேறுபாடு தெரியுது. 6 என்னவா இருக்கு? விளைவில் தடையாக இருக்கு. விளைவில் அழுத்த வேறுபாட்டை சுற்றில இருக்கிற மின்னோட்டத்தையும் பயன்படுத்துவதாக இருந்தால் என்ன? விளைவில் அழுத்த வேறுபாட்டையும் சுற்றி இருக்கிற மின்னோட்டத்தையும் பயன்படுத்துவதாக இருந்தால் எங்களுக்கு வாரது விளைவில் தடையா சமவெளி தடையாக இருக்கு. அப்ப நாங்க பாருங்க பிள்ளைகள், சுற்றுக்கு V சமன் IR சுற்றுக்கு V சமன் எழுதணுமே. நான் எதுக்கு போடணும்? தடைக்கு போட்டோம்னா தடைக்குரிய வோல்டேஜ் போடணும். சுற்றுக்கு போட்டா சுற்றுக்குரிய வோல்டேஜ் போடணும். சரியா? அப்ப கேள்வி அதாவது எழுதுற சுற்றுக்கு எல்லாரும் தடைக்கா போட்டாங்க V சமன் IR இல்ல சுற்றுக்கா போட்டுருந்தாங்க. சரியா? அப்ப சுற்றுக்கு போட்டோம்னா சுற்றுடைய விளைவில் வோல்டேஜ் 6 வோல்ட். கரண்ட் 1 தடை எனக்கு தெரியாது. இந்த 6 விளைவில் தடை. R1 போடுறோம். R1 பெருமானம் 6 ஓம். 6 ஓம். சரியா? சரியா? அப்ப 6 ஓம் என்றால் இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரே சுற்றுதான். ஒரே சுற்று என்ன? ஒரு தடம் மட்டும்தான் கிடக்கு என்றால் இந்த 3 தடைகளும் ஒன்று கொண்டு எவ்வாறு இணைக்கப்பட்டது? எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு? தூள் நினைக்கிறாங்க தொடரா இணைக்கப்பட்டது. அப்ப தொடரா இணைக்கப்பட்டிருக்கு சொன்னால் இந்த 3 கூட்டுத்தொகை R+2 சமன் 6. R சமன் 4 ஓம். R சமன் 4 ஓமாக இருக்கு. இது R நம்பர் என்ன? 4 ஓமாக இருக்கு. பாருங்க, அப்ப இந்த கேள்வி எப்படியும் செய்யலாம். உடைச்சு என் விளைவில் அழுத்த வேறுபாட்டை கண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? என்னுடைய விளைவில் தடையை காணும். எனக்கு சுற்றினூடான மின்னோட்டம் என்று தெரியும். ஏன் சுற்றினூடான மின்னோட்டமும் தடைகளூடான மின்னோட்டம் என்ன இருக்க போகுங்க? என்ன இருக்க போகுது? ஏன் சமன் ஒரு தடம் அந்த தடத்துக்காக மின்னோட்டங்கள் பாய நிறைய தடங்கள் இருந்தா தான் என்ன செய்யும்? மின்னோட்டம் பிரிய அடையும். மின்னோட்டம் பிரிவுக்கு உள்ளா. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? சுற்றுக்கான வோல்டேஜ் 6 வோல்ட் கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் 1 ஆம்பியர்னு சொல்றோம். அதோட தடையை காண்றோம். அந்த தடை என்ன இருக்க போது? விளைவுள் தடையாக இருக்கும். அடுத்தது நாங்க விளைவு தடையை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரியும் 3 தடைகள் தொடராக இருக்குது. அவை தொடராக இருக்கிறதால 3 கூட்டப்படல் வேண்டும். அவை 2 6 6 ஓம். 6 பெருமானம் 4 ஓமாக. சரியா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்னொரு முறையில் செஞ்சு காட்டுறேன்.
இது ஈஸி மெத்தட், பட் எல்லா டைம்லயும் பயன்படுத்த கஷ்டமா இருக்கு. நாலு ரைட் அழிக்கிறோம் இல்லையா? ரைட் எழுதுனா சொல்லுங்க, அழிக்கிறேன். நீங்க எழுதி கொண்டிருந்தா ஓகே. ரைட், இப்ப கவனிப்போம். சரியா? இப்ப அந்த 6 காணும். இந்த 6 நாங்கள் இப்ப ஓமின் விதிக்காக வச்சுக்கணும். எனக்கு தேவை கேச்சோயின் விதிக்காக அப்படி காண்றது. என் 2 பற்றி இருக்குது. அப்ப நான் கேச்சோயின் விதியை பயன்படுத்தி யோசி. கேச்சோடைய முதலாம் விதி என்ன சொல்றது? என்ன சொல்லு? கேச்சோனுடைய முதலாம் விதி என்ன சொல்லுது? அன்னைக்கு இந்த மின்னோட்டங்கள் கொடுத்தையும் சம். அப்ப நீங்க எழுதிக்கொள்ளலாம் நோட்ல. யாதேனும் மூடிய மின்சுற்றொன்றில் குறித்த ஒரு சந்தியை அண்மிக்கின்ற மின்னோட்டங்களது அச்சனை கூட்டுத்தொகை. குறித்த ஒரு சந்தியை அண்மிக்கின்ற மின்னோட்டங்களது அச்சனை கூட்டுத்தொகை அச்சரகனை கூட்டுத்தொகை அச்சந்தியிலிருந்து வெளியேறும் மின்னோட்டங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியா? இதான் சந்தி. இந்த சந்தி அண்மிக்கிறது I1 சக I2 சக I3. இந்த மூன்றுமே சந்தியை நோக்கி வருது. இந்த சந்தியிலிருந்து வெளியேறது I4 பிளஸ் I5. அப்ப இதுல கூட்டுத்தொகை எவ்வளவு கூட்டுத்தொகைனா இருக்கும்? அப்படின்னா தனித்தனி பெருமானது சமன் இல்ல, ஒரு சந்தி அண்மிக்கிறது. நிறைய தடங்கள் இருந்தால் மூடிய மின் சுற்றுல நிறைய தடங்கள் சுற்றுகள் இருந்தால் ஒரு சந்தியை அண்மிக்கிற மின்னோட்டங்களை கூட்டுத்தொகை அந்த சந்தியிலிருந்து வெளியேற மின்னோட்டம் கூட்டுத்தொகைக்கு சமன். அல்லது எப்படி சொல்லலாம்? மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? மின்னோட்டம் என்ன கணியம்? காவிக்கணியம் வண்ணி கணியமா? காவிக்கணியம். திசை இருக்கல்ல, மின்னோட்டத்துக்கு திசை இருக்கு இல்லையா? அப்ப காவிக்கணியம் உங்களுக்கு தெரியணும். மொத்த கூட்டுத்தொகை 0. ஒரு சந்தி அண்மிக்கின்ற மற்ற வெளியேறுகின்ற மின்னோட்டங்களுடைய அச்சனித மொத்த அச்சனித கூட்டுத்தொகை 0 இருக்கு மொத்தமா. இதே இந்த மூன்றையும் இந்த 2ஐயும் கூட்டினா சமனா இருக்கு. இவர்ல இருந்து இவரை கழிச்சு விட்ட என் கூட்டல் கழிவிடும் இல்ல, காவிக்கணியம் செய்யும் கழிவிடும். சரியா? 0. ரைட்டா? ரைட். அடுத்த 2ஆம் விதி. இதான் முக்கியமான விதி. மூடிய மின் சுற்றொன்றிலே குறித்த திசை வழியான ஒரு தடம் சரியா? குறித்த திசை வழியான
மின்னழுத்த வீழ்ச்சிகளின் கூட்டுத்தொகையான மின்னழுத்த வீழ்ச்சிகளின் அச்சநிலை கூட்டுத்தொகையானது மின்னழுத்த வீழ்ச்சிகளின் அச்சரகணித கூட்டுத்தொகையானது மின்னியக்க விசைகளின் அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு மின்னியக்க விசைகளின் அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனா நாயை கலைச்சு சமனா சரியா? அப்ப இதுல கருத்து என்ன சொன்னால், இப்ப ஒரு குறித்த திசை வழி நான் திசை நான் ஆங்கிலத்தை போடுறேன் ஏபி சி டி. அப்ப திசைன்னு சொல்லக்குள்ள அவர் தராட்ட நீங்க திசை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர் தந்தா நீங்க அந்த திசையை தான் பயன்படுத்த சரியா? இப்ப நான் திசை எழுதுறேன், கரண்ட் ஓடுது சரியா? கரண்டோட திசை எடுத்தோம்னு சொன்னா ஈஸி. அதுக்கான மாறி எடுக்கலாண்டு இல்ல, மாறி எடுக்கலாண்டு இல்ல. அப்ப ஏ பி சி டி ஏ என்ன இந்த வழியில இந்த வழியில ஏன் அந்த தடத்தை போடணும். நாங்க எப்படி போறோம் பேச்சோ மீதி 2ஆம் விதி யூஸ் பண்ணக்குள்ள அவர் எதிர்பார்க்கணும் எப்படி போறீங்க, எந்த வழியால போறீங்கன்னு எதிர்பார்க்க. அப்ப ஏபிசிடிஏ என்ற வழியில போகல முதல் நீ அழுத்த வீழ்ச்சியில எழுதுற கொண்டும் அழுத்தம் விழும் தடையில அழுத்தம் விழும். முதல் நாள் மின்னியக்க விசையை கூட்டுவோம். நீ மின்னியக்கத்தை கூட்டு அப்படின்னு சொன்னால் நீ போற பாதை வழி, நீ போற பாதை என்ன ஏபிசிடிஏ, நீ போற பாதை வழியே மின்னேற்றங்களை பாய விடுவார். போற பாதை வழியே மின்னேற்றங்களை பாய விட்டால் அவர் பிளஸ், எதிர விட்டா மைனஸ். அப்ப சூழ்நிலை நிக்கிறா சொல்லுங்க, இந்த 12 வோல்ட்லயும் 6 வோல்ட்லயும் எது பிளஸ் எது மைனஸ்? போற பாதையில மின்னேற்றங்களை விடுறத எந்த மின்கலம் 12 + 6 12 -6 ஏன் -6? நீ அம்புக்குறி போட்டு பார். நீ போற திசையும் இதே திசை 12 + 6 6 ரைட். ஓகே, எனக்கு 12 + 6 ஓகே ஓகே ரைட். அப்ப இது இது பாருங்க, நீ போற திசையில என்ன செய்யுது மின்னேற்றங்களை விடுது. அதே மாதிரி இவருங்க விடுவார். நீ போறதுக்கு நீ பி டு சி போவ, எங்க இருந்து இங்க போவ, ஆனா கரண்ட் வரும் மாறி வருது. அப்ப இங்க மின்னேற்ற என்ன மைனஸ், மின்னேற்ற மைனஸ் சரியா? சமன். ஆனா கரண்ட் எப்படித்தான் போகுது, கரண்ட் இந்த வளம் தான் ஓடு. அப்ப அதே வளத்துல அழுத்த வீழ்ச்சி பாருங்க, என் வேற வளம் இல்லை தான். கரண்ட் இவருக்கு எப்படி போறாரு, இதுக்கால இப்படிதான் போறாரு. அப்ப ഇതിന്റെ அழுத்த வீழ்ச்சியும் பிளஸ், ഇതിന്റെ அழுத்த வீழ்ச்சியும் பிளஸ், இந்த அழுத்த வீழ்ச்சியும் பிளஸ். ஏன் கரண்ட் ஒரே பாதைனா ஓடிக்கொண்டு அதான் பேட்டரி மற்ற பக்கம் கரண்ட் விடுக்காண்டி இவர் மைனஸ் சொல்லிடுறாரு எல்லாத்தையும். சரி, கரண்ட பார்க்கணும், கரண்ட் எப்படி போதோ அது வச்சுக்கணும் மின்னழுத்த வீழ்ச்சியை சொல்ல போறோம். அப்ப மின்னழுத்த வீழ்ச்சின்றது ஐஆர் பெருக்கம். அவருக்கு அந்த மின்னழுத்த வீழ்ச்சியை கூட்டுதே பதிலா நாங்க சொல்லலாம் ஐஆர் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. குறித்த திசை வழியான ஐஆர் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை மொத்த மின்னியக்கு சமம். ஐஆர் பெருக்கம் என்ன மின்னழுத்த வீழ்ச்சி. அப்ப மின்னழுத்த வீழ்ச்சி இது என்ன இருக்கும் 1 தர
ஒன்று தர ஒன்று கரண்ட் ஒன்று ஓமும் ஒன்று சக ஒன்று தர ஆர் சக ஒன்று தர ஒன்று இதுல விட்டு ஒன்று தானே அப்ப கழிச்சா பாருங்க 4 இது 6 2 சரி 1 1 சக ஆர் சக 1 ஆர் சமன் 4 சிம்பிளா எவ்வளவு ஈஸியா வந்துட்டு ஒன்றே யோசிக்கிட்டது நாங்கள் ஒரு தடத்துல ஒரே தடவை இருந்தா ஒரு சமன்பாடு செய்யறாங்க தேவையானபடியே காணக்கூடியவாறு இருக்கு சரியா அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்வாங்க திசையை பயன்படுத்தும் மாறி திசை போட்டீங்க சொன்னா என்னது வேறு கரண்ட் மைனஸ் ஆமா கரண்ட் திசை மாறி போட்டீங்க கரண்ட் மைனஸ் ஆகும் அழுத்த வீழ்ச்சி மைனஸ் சொல்றது தானே சரி கரண்ட் மைனஸுக்கு போகும் என்ன நீங்க என்ன செய்யணும் மைனஸ் வேற இருந்தா திசை என்ன நீங்க போட்டு திசையை மாத்தோம் இப்ப நீங்க இந்த விழாவா போட்டுருந்தீங்க மாறி இந்த விழாவா போட்டுருந்தீங்க சொன்னா மைனஸ் ஒரு ஆம்பியர் விட வேற உங்களுக்கு கணிக்குது வந்தேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் அந்த திசையை மாத்தி போட்டு போடும் கரண்ட் இப்படியோட இல்ல இப்படித்தான் ஓடுதுன்னு போடும் சரியா திசையே மாத்திட்டா தெரியும் அதுக்கான மின்னோட்டம் மைனஸ் இல்ல திசையே எழுதிக்கொள்ளுங்க கேட்டு மீது செஞ்சு வந்து ஃபுல்லா இப்ப நாங்கள் அடுத்த கடந்த வருடம் இடம்பெற்ற ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியோட பார்ப்போம் சரியா ரைட்டா இதை நான் அழித்துக் கொள்றேன் எழுதி நினைக்கிறேன் என்ன என்னது நீங்க மற்ற கேள்விகளும் அப்பதான் விளங்கும் சரியா ரைட் கவனிங்க பிள்ளைகள் கேள்வி பாருங்க புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை கொண்ட இரு பேட்டரிகளை கொண்ட ஒரு மூடிய தட சுற்று வலையமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது மூடிய
தட சுற்று வலையமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. குறித்து காட்டியபடி I1, I2, I3 ஆகியன சுற்றில் பாய்கின்றன. 3 மின்னோட்டமே தடங்கள் நாங்க பாருங்க பிள்ளைகள், அதாவது வெவ்வேறு தடங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 3 தடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எழுத போறீங்க நீங்களாம், சரியா? அப்ப நிறைய தடங்கள் இருந்தால் அங்க மின்னோட்டம் என்ன செய்யும் நிறைய தடங்கள் இருந்தால், நிறைய தடங்கள் இருந்தா, தடம் சொன்னா சுற்றுக்கள் இருந்தா மின்னோட்டத்துக்கு என்ன நடக்கும்? பிரியடை, மின்னோட்டம் பிரியடும். அதான் காட்டிக்கிறேன், சரியா? அந்த முதலாவது கேள்வி, கிர்கோப்பின் முதலாம் விதியை பயன்படுத்தி, முதலாம் விதி மின்னோட்ட விதி என்ன, இரண்டாம் விதி சக்தி காப்பு விதி என்ன, மின்னோட்ட விதியை பயன்படுத்தி சந்தி பி தான் இந்த சந்தி பியிலும் ஈலும், சந்தி பி சந்தி இ, சந்தி பியிலையும் சந்தி ஈலும் பாயும் ஓட்டத்துக்குரிய சமன்பாடுகளை எழுதுக. சமன்பாடுகளை எழுதுக. அப்ப சந்தி பிய மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணினால் முதலாம் விதியின் படி என்ன சொல்லுது? முதலாம் விதி தோழன், ஒரு சந்திக்கு வர மின்னோட்டங்களே அர்ச்சனை கொடுத்து சந்தி வெளியே மின்னோட்டம் அடிச்சு கொண்டு சந்திக்கு வாரத I2 வரப்படாது. யாரார் வெளியே போடணும்? I1 சக I3. ஏன் இந்த சந்திக்கு பாருங்க, இவர் தான் வார இங்க வந்து என்ன செய்யணும்? 2ஆ பிரிஞ்சு போடணும். I1 ஆகும் I3 ஆகும். போராக்கள் I1 I3 மாறால் I3. இப்ப சந்தி இ ஒரு சூழ்நிலைக்கு சொல்லுங்க. சந்தி இ மார்க் பண்ணி சொல்லுங்க. சந்திக்கு வாரால I1 plus I3 சந்திக்கு வாரல. ஓ ரைட், குட் குட். இந்த இப்படி I1 வந்து இங்க வரும். ஓகே, குட். சைலா குட். குட். I1 plus I3 வருது. அப்ப இங்க என்ன போகும்? I2. குட், I2. ஏன் இந்த சுற்றுக்குள்ள I2 தான், இதுக்குள்ள I3 என்றா பாருங்க, இங்க I2 வந்துக்கிறார், இந்த I3 அங்க வந்து இவரும் I1 இங்க வந்து சேர்ந்து I2 அப்ப ஒரு இடத்துல பிரிஞ்சால் மீண்டும் ஒரு இடத்துல சேரக்குல விளைவில் மற்ற பழையபடி இருக்கு. எப்படி I2 பிரிஞ்சா I1 I3 வந்து இந்த I1 I3 சேர்ந்தா என்ன வருவீங்க? மாறி பார்க்கும். அதான் எதிர்பார்க்கிறேன், சரியா? இந்த தொடர்பு கட்டாயம் தேவை. அடுத்த ரெண்டாவது சரியா? ரெண்டாவது வந்து சரியா, பின்வரும் மூடிய தடங்கள் என்று சொன்னால் மூடிய சுற்றுக்கள். இங்க 3 தடம் எடுக்கலாம். ஆனால் அவர் தந்ததின் படி நீங்க எழுத போறீங்க. ABCD EFA சரியா? ஒரு தடம். அடுத்த தடம் AB EFA, அடுத்த தடம் BC D EB. இது இன்னொரு தடம், சரியா? அப்ப 3 தடத்துல இருக்கிறார். பின்வரும் மூடிய தடங்களுக்கு E1 E2 I1 I2 I3 ஆகிய பதங்களை பயன்படுத்தி சமன்பாடுகள் எழுதுக. நீங்கள் நம்பர்ஸ் போடாது, அதை சொல்லிட்டார் ஆணித்தனமா. பதங்கள் நாங்க குறியீடுகளை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், சரியா? அப்ப நீங்கள் அவர் தராட்ட நீ என்ன செஞ்சுக்கலாம்? சுற்றுக்களை உருவாகி இருக்கலாம். ஆனா அவன் கேள்வியில தாரார் இந்த தடங்களை நீங்க என்ன செய்யுங்க எடுத்துக்கொண்டு அதுல என்ன செய்யலாம்?
E1 E2 மற்றது I1 I2 I3 R1 R2 R3 நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தி அதுக்குரிய சமன்பாடுகள் இருக்கு. அப்ப முதலாவது தடம் பார்ப்போம். என்ன A B C D E F A இந்த வழித்தடம் சரியா? சரியா? அது தடத்தை நீங்க வேணா தனியா எடுத்துக்கலாம். அது சொல்ற தடத்தை மட்டும் தான் நீங்க செய்ய பயன்படுத்த போறீங்க. சரியா? இதுல என்ன ஒரு பட்டியம் இதுக்குள்ள I2 கரண்ட் பாயுது. இதுக்கால இது சந்தி B I1 கரண்ட் R1 R2 E2 E1 இதை A B C A B E1 C D E F A சரியா? பாருங்க. அப்ப சொன்னதன்படி இந்த வழித்தடத்தை மட்டும் இருக்கு. அப்ப வழித்தடத்தின் வழியை பார்த்தோம் சொன்னால் இப்ப பாருங்க A B C D E F A இந்த வளம் தான் சரி. அது தடம் அது திசை அவருடைய திசை இந்த வளமா இருக்கு என்று வச்சுக்கொண்டால் கரண்ட் வந்து இவர் இந்த பக்கம் விடுவார், இவர் இந்த பக்கம் தான் விடுவார். ஆனால் இது அதே திசை பாருங்க Fல இருந்து A பாருங்க Fல இருந்து A ரைட். ஆனா இது D ல இருந்து C D ல இருந்து C D ல இருந்து C ல C ல இருந்து D க்கு தான் போகணும். D ல இருந்து C என்ன மாறு. அப்ப இவர் எதிர விடுறார், இவர் சார்பா விடுறார். ஈஸியா கண்டுபிடிக்கும். நீங்க போற திசைக்கு எதிரியா கரண்ட் மின்னேற்றங்களை பாய்கிறான்னு பாருங்க. சரியா? என்றால் இவர் போற திசையிலே விடுவார், இவர் போற திசைக்கு எதிர விடுவார். அப்ப நாங்க எழுதலாம் E1 minus E2 E1 minus E2 E1 minus E2 ரெண்டு மின்னியக்கத்தையும் கழிச்சு. அடுத்த கரண்ட பாருங்க, நீங்க இங்க இருந்து இங்க போறீங்க, ஆனா கரண்ட் இங்க இருந்து இங்க வருது. அப்ப இதனுடைய அழுத்த வீழ்ச்சி பெருமானம் என்னவா இருக்கும்? என்ன அழுத்த சொல்றோம்? I1 into R1 மைனஸ் ஆக இருக்கும், மைனஸா இருக்கும். அதுல இதுவும் மைனஸ். நீ போறதுக்கு எதிராக இருக்கு. நீ இங்க இருந்து இங்க போற, ஆனா கரண்ட் இங்க இருந்து இங்க தான் வந்து. ஆனா இதுக்கால் I2 இதுக்கால் I1. அப்ப நீ மைனஸ் I1 R1 மைனஸ் I2 R2. சரியா? சில கட்டிக்காரர் என்ன செய்வாங்க, மைனஸால பெருக்கி எழுதலாம். எங்களுக்கு தேவையில்லை, அவர் சொன்னதின்படி எடுத்துக்கிறோம். சரியா? ரைட். இப்ப அடுத்த தடம் ABEFA. அதையும் கேளுங்க. ABEFA ABEFA இந்த பட்டி பாருங்க. சரியா? ரெண்டு தடை ஒரு மின்கலம், ரெண்டு தடை ஒரு மின்கலம். ABEFA இதே வழி. மின்னியக்க விசை பிளஸ் A அந்த வழிதான் சுற்றுது பாருங்க. Fல இருந்து சரியா? போற திசையிலே மின்னியக்க இருந்தா மின்னேற்றங்கள் கடத்தப்பட்டால் அல்லது மின்னோட்டம் இருந்தால் அது நெப்ளஸ் எதிரா இருந்தா அப்ப இந்த மின்கலம் என்ன செய்யுது? அதே திசையில செய்யுது மின்னேற்றங்களை வழங்கு. ஈவன் என்ன இருக்கு? பிளஸ்ஸா இருக்கு. ஈவன் மட்டும் தான் இருக்குது. வேற மின்கலம் இருக்கா? மின்னியக்க சுற்றுக்கு அழுத்தத்தை வழங்கக்கூடிய மின்கலம் இருக்கா? ஒன்று மட்டும் தான் இருக்கு ஈவன். இல்லாட்ட 0 போடணுமா? ஒன்றுமே இல்லாட்ட 0 இன்டு இது எதிரா இருக்குது. இப்படி போற இங்க வருது, இது சார்பா இருக்கு பிளஸ். நீங்க எப்படி போறீங்க, கரண்டும் அதே தான் போகுது. அப்ப I3 R3 மைனஸ் I1 R1 சரியா? I1 R1 ரைட். அடுத்த சுற்று BCDEB
ரைட். இதுக்கு ஒரு சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொன்றையும் மின்னியக்கத்தையும் சொல்லி மின்னியக்கத்தை பிளஸா மைனஸா பிசிடி இபி மின்னியக்கத்தை பிளஸா மைனஸா பிளஸ் சார். பிளஸ் பிளஸா என்னடா பிளஸ் வரும்? எங்க போற? எப்படி எல்லாம் போற? சரி சார் மைனஸ் சார். நீங்க இப்பதானே கிராம கூறி பண்ணீங்க. சரி சார். அப்ப என்ன மைனஸ் கவனமா இருக்கும். ஏன் சில இருந்து டிக்கு தான் ஓட பாரு. பி சிடி சி டு டி கரண்ட் எங்க வரப்போகுது? இந்த மின்னியக்கத்தினுடைய இந்த மின்கலம் எந்த பக்கம் இன்னொரு விளங்கும்? டி டு சி சி டு டி இல்ல. அப்ப நீ சி டு டி வரக்கல டி டு சி வழங்க சொன்னால் சி டு டி வரக்கல அது டி டு சி வழங்க சொன்னால் அந்த மின்னியக்கத்து என்ன இருக்கும்? மைனஸ். சரியா? மைனஸ் இ டூ. ரைட். ஒரே மின்னியக்கு சார். அடுத்தது இது என்ன இருக்கும்? R2 அழுத்த வீழ்ச்சி. இனி அழுத்த வீழ்ச்சி கூட்ட போறோம். அழுத்த வீழ்ச்சி அடுத்த அழுத்த வீழ்ச்சியை பார்க்க போறோம். அழுத்த வீழ்ச்சி என்ன? R2 அழுத்த வீழ்ச்சியோட I2 தெரியாத கேளுங்க. I2 R2 அது பிளஸா மைனஸா? மைனஸ். நீ சி டு பி தான் பெறும். கரண்ட் சி டு பி நீ வாரது பி டு சி. ஏன் பேர் பி டு சி பிசி நீ இங்க இருந்து இங்க வர நீ போறதுக்கு சார்பா வருதா இல்ல எதிரா வந்து பார். நீ போறது சார்பா வந்தா உன்னை எதிர்க்கா அப்படியே போய் கொண்டு. அப்படி எதிரா வந்தால் நீ சந்திச்சுட்டு போற. என்ன இங்க இருந்து நீ இங்க போற அது இங்க இருந்து இங்கதான் என்ன செய்யும்? மின்னோட்டத்தை விட போ. அப்ப மின்னோட்டம் எதிரா இருக்கு. நீ போறதுக்கு எதிர்தான் மின்னோட்டம் வருது. இதுக்கு அழுத்த வச்சு மைனஸ். அடுத்தது இது என்ன மாதிரி ஒரு சொல்லுங்க. இது என்ன மாதிரி மைனஸா பிளஸ் I3 R3 அழுத்த வீழ்ச்சி. நீ போறது எங்க இருந்து போற? வந்து பார். நீ தான் பாரு. ஆனா வர வந்துட்டேன் பார். ஈக்கு வந்துட்டேன். ஈல இருந்து எங்க போற? பிக்கு போற. கரண்ட் எங்க போகுது? பில இருந்து ஈக்கு. அப்ப பிளஸா மைனஸா? மைனஸ். மைனஸ் I3 R. அப்ப எல்லாத்தையும் மைனஸ் இருக்குல்ல. கடைசி பிளஸா மாத்திக்கலாம் எல்லாத்தையும். ஏன் மைனஸ் எடுத்துக்கலாம் தானே? I3 R. சரி I3 R. சரியா? அப்ப இவ்வளவு தான் என்ன அவர்கிட்ட அந்த சமன்பாடு. அப்ப சிம்பிளா யோசிக்கிறது நீ போற திசைக்கு சார்பா இருந்தா பிளஸ் எதிரா இருந்தா. அப்ப மின்னியக்க விசை சார்பா இருக்குன்னு சொன்னா நீ போற திசையிலேயே கரண்ட கொடுக்கும். சரியா? மின்னியக்கங்களை பாய விடும். அதான் இங்க இருந்தது. எங்க இருந்தது? இங்க இருந்தது. நீ இந்த பக்கத்துல இங்க இருந்து இங்க போனி F2A பேர் F2A இருக்குது. கரண்டும் அதே திசையில போகுது. விடுற இவர் விடுற. ஆனால் இங்க மாறி நீ சி டு டி வந்து நீ ஏன் பி சி டி இ பி அதான் அவர் தான் சுற்று. நீ அவர் தான் சுற்று தான் நீ பயன்படுத்துற. அப்ப சி டு டி நீ வரக்கல கரண்ட் எந்த பக்கம் விடப்படுற? டி டு சி தான் விட்டு. அதாவது மைனஸ் எதிராக விடுற. அதே போல இதுக்கான அழுத்த வீழ்ச்சி மைனஸ்க்கான காரணம் நீ இங்க இருந்து இங்க போற. ஆனா மின்னோட்டம் இங்க இருந்து இங்க வருது. எதிர வந்தால் மைனஸ், சார்பா இருந்தா பிளஸ். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கடா பிள்ளையர். நான் அடிச்சுட்டு அடுத்து போயிடுவேன். என்ன வழியா நிக்கிறது? என்னடா நிக்கிற போல. இனிமேல் அடிக்கலாம். ஒவ்வொரு சுற்றையும் தனித்தனி எடுத்துதான் நம்ம கீறினாங்க.
சரியா? இனி அவர் என்ன செய்யறாரு சொன்னால் அந்த கரண்ட கணிக்கட்டான். I1 I2 I3 கணிக்கட்டான். உங்களுக்கு மற்ற பெருமானம் என்னதுங்க தந்துக்க பாருங்க. இதுல E1 R3 R1 ஒவ்வொன்றையும் தடையும் மின்னியக்கு பெருமானங்களும் தந்துக்கிறார். ஆனா இதை காட்டான் மின்னோட்டங்களை காட்ட. இப்ப என்ன செய்யப்படும் அதை கணிக்கும்னு சொன்னால் நாங்க என்ன செய்வோம் அதை கொண்டாங்க பிரதியீடு செய்வோம். பிரதியிட்டாதான் சமன்பாடு உருவாக்கலாம். நீ கணிக்க போறேன்னு சொன்னால் ஒரு மூடி சுட்டுனா ஒரு சமன்பாடு போதும். ஆனா நிறைய சுட்டு இல்லைங்க. அப்ப நான் சொல்லணும் சுற்றுகளுக்கு ஒருங்கமை சமன்பாடு தொடர்புகள் ஒன்றை காண்டி என்னோட தொடர்படுத்த தேவைங்களுக்கு இருக்கு. ஆனா இங்க மூன்றுல சரியா கணியம் மூன்று சரியா கணிக்கிறனால எங்களுக்கு மூன்று சமன்பாடு கட்டாயம் தேவை. சரியா? ரைட். அப்ப நான் இதுல பிரதியிடுறேன். ஈவனோடா 20 E2 40. அப்ப வழினால் 20 40 அளவு மைனஸ் 20. I1 தெரியுமா? I1 தான் காணும். R1 அளவு 20 மைனஸ் I2 தெரியாது R2 40. எல்லாத்துலயும் மைனஸ் என்ன மைனஸ் என்றா அழிச்சு கொள்ள முடியல. மைனஸ் என்றா எல்லாத்தையும் மைனஸ் எடுத்து விட்டால் என்னோட இதோட சுருக்கினால் மைனஸையும் எடுக்கிறேன். ஏன் எல்லாத்தையும் மைனஸ் இருக்கிறேன் எல்லாத்தையும் பிளஸா மாத்தலாம். அடுத்த 20 சுருக்கினால் 1 சமன் I1 சக 2 I2. சரியா? ஏன் 20க்கு பதிலா 2 40 2 இதை விற்கிறோம்ல. அடுத்த I2 I1 சக 1. இது ஒரு சமன்பாடு. சரியா? இதுல பிரதியிடுவேன். இதுல பிரதியிட்டால் எழுது. சரியா? E1 சமன் I3 R3 மைனஸ் I1 R1. E1 எவ்வளவு 20. I3 காணணும். R3 50. I1 காணணும். இது 10 சுருக்கலாம். சுருக்கினா 2 5 I3. அப்ப இதையுமே தீர்க்கிறார். ஏன் இங்க I1 I2 இருக்குது, இங்க I3யும். அப்ப ஒருங்க சமன்பாடு 2 சமன்பாடு தீர்க்கிறார். காரணம் என்ன? இங்க இதுக்கும் பார்த்தோம்னா 3 தெரியாத இருக்கு. ரைட்டா? ரைட். அடுத்தது கடைசியா பார்ப்போம். அது எழுதுறேன். E2 I2 R2 I3 R3. ஏன்னா என்னடா படிச்சுட்டு எல்லாம் பிளஸ் வந்தா 1 மைனஸ் வந்தது படிச்சுட்டு டேய் கடைசிட்டு பிறகு மைனஸ் பிளஸ் I3 R3 பிளஸ் என்ன? ரைட். ஓகே. ஏன் மாறி பார்க்கணும். பிளஸ்ரா எல்லாம் மைனஸ் எல்லாம் பிளஸ் வந்துட்டாங்க. அடுத்தியா எக்ஸாம் வரப்போது. சரியா? E2 வந்து 40. I2 into R2 40. I3 into 50. சரி, எல்லாம் மைனஸ் நாங்க எல்லாத்தையும் பிளஸ் தான் மாத்திரம். ரைட். அப்ப சுருக்கினா 4 I2 5 I3. பாருங்க, இதுக்குள்ள இதிலேயும் I3 இருக்கு, இங்கேயும் I3 இருக்கு. ஆனா இங்க I1 இங்க I2. அப்ப 3 சமன்பாட்டிலையும் என்ன இல்ல தனியை 2 வச்சுக்கொண்டு வெளியெடுக்க முடியாது. தனியை 2 வச்சுக்கொண்டு வெளியெடுக்க முடியாத நிலைமை இருக்கு. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இது ஒரு சமன்பாடு, இது இன்னொரு சமன்பாடு, 2வது சமன்பாடு. நீங்க இதை மாறி போடலாம். 3வது சமன்பாடு. இது 1 போறேன். அதான் முதலாவது. என்ன செய்யலாம்? யாராச்சும் என்ன செய்யலாம்? எனக்கு I1 I2 தான் சமன்பாடு வச்சுக்கணும்.
இதை ஒன்று அடுத்துக்கொள்ளும். அடுத்ததுக்குள்ள I2 இருக்குது ஓகே, இங்க I1 இருக்குது ஓகே, ஆனால் I3ல இருக்குது. என்ன செய்யலாம்? இங்க வரங்க, இதை வச்சுக்கொண்டு இங்க மாத்தி பெறையலாம். என்னண்டு I3 என்றது வேறையும் I1 I2 தான் சாம்பாடு காணப்படுது. I1 I2 தான் ஒரு டைம்ல 2 சாம்பாடு தான் சுருக்கலாம். 3 சாம்பாடு இருந்தாலும் 2 சாம்பாடு தான் செய்யலாம், சுருக்கலாம் சொன்னால் எது காணப்படும்? ஃபர்ஸ்ட் I1 I2 காணப்படும். நீங்களா செய்ய போறீங்க, செஞ்சு விட அனுப்ப போறீங்க. I1 I2 காணப்படும். இது ஒரு சாம்பாடு எழுதியாச்சு. I1 I2 சமன் 1. அடுத்த சமன்பாடு யோசிக்கிறேன். அடே இதை போடுவோமா, இதை போடுவோமா, இதை போடுவோமா? இதே I1 இருக்கு, I2 இருக்கு. ரைட், ஓகே, நான் இதையும் எடுக்க போறேன். சரியா? 4 I2 சரியா பிளஸ் 5 I3 சமன் 4. இது மூன்றாவது சமன்பாடு சமன் 4. அப்ப என்னடா இருக்கு? I3 இருக்கே. இந்த I3க்கு பதிலா பாராபடி இந்த I3 தான். I3க்கு பதிலா நான் எதை எழுதலாம்? I2 மைனஸ் I1 போலாம் இல்லையோ? ஏன் I3 எழுத மாட்டேன், I1 போய் கழிவன். அப்ப போட்டால் இது 5ஆவது இருக்கும். 5 I3 இல்ல என்றால் 5 I3 என்றது 5 I2ல இருந்து 5 I1 கழிக்க தெரியும். 5 I2ல இருந்து 5 I1 கழிக்க. அப்ப இதை போட்டால் 4 I2 சக 5 I2 5 I1 சமன் 4. சரியா? இதை நீங்க வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்ப கடைசியா விட 9 I2 5 I1 சமன் 4. இதுதான் உண்மையான மூன்றாவது சமன்பாடா இருக்கும். சரியா? உண்மையான மூன்றாவது சமன்பாடா இருக்கும். இப்ப பாருங்க, I1 I2 I1 I2 அப்ப ஒருங்க சமன்பாடு தீர்க்கக்கூடியதா இருக்கு. தீர்த்து விட்டோம் சொன்னால் நாங்கள் தீர்க்க யோசிக்கணும். எதை நீக்கப்படும்? I1 நீக்கிறா முதலாவது சமன்பாடு நீங்க என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கணும். ஏதோ ஒரு கணிதத்தை நீக்கணும் சொன்னா அந்த கணிதம் சமன இருக்கும். 2 வச்சுக்கொண்டா இது 5ஆல பெருக்கினால் நீங்கள் I1 நீக்கலாம். I1 இருக்கு தானே. அப்ப I2 காணுங்க. கண்டுட்டு புற என்ன செய்யறீங்க? சாம்பாடு பிரதிட்டா I1 காணுங்க. I2 கண்டாட்டு I1 தான். புற இந்த சாம்பாடுல போட்டு I2 I1 தெரிஞ்சு I3 காணலாம் இல்லை. சரியா? ரைட், இது எனக்கு செஞ்சு தரணும் பிள்ளைகள். நாளைக்கு இத அப்படி இந்த போர்டுல இது இருக்கும். சரியா? இல்லாட்ட நான் அளிக்கிறது இல்ல. நீங்க என்ன செய்ய சொன்னா இதுக்குரிய விடையை நான் உங்களுக்கு கடைசி வரையும் கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். இனி ஒருங்க கணிதம் பயன்படுத்தி கணிச்சு போட்டு பிறகு நீங்க என்ன செய்யுங்க சொன்னா எனக்கு அனுப்பிடுங்க. சரியா? 6 மணிக்கு நான் முடிச்சேன். காரணம் நான் ஸ்கூல் போகணும். சரியா? பஸ்ஸுக்கு போகணும். அவை ஒவ்வொரு நாளும் வார திங்கள் நடக்காட்டலும் பிறகு உங்களுக்கு கண்டினியூட்டியா கிளம்ப நாள் ஃபுல்லா 5 மணிக்கு நடக்கும். நான் இரவுல வகுப்பு போட மாட்டேன் 9 மணிக்கு. சரியா? சொன்னா எனக்கும் ரஷ் ஹவர்ஸ் 4 ரன்ஸ் சொல்லிட்டு போடுவோம். சரியா? பெரும்பாலும் விடிய மார்னிங் என்ன மார்னிங் நிறைய ஃப்ரீ இருக்கு. நானும் ஃப்ரீடமா படிக்கலாம், நீங்களும் ஃப்ரீடமா படிக்கலாம். நீங்க கேட்டு நான் கூட படிப்பேன். சரியா? ரைட், அப்ப எழுதிக்கொள்ளுங்களே. சொல்லப்போ இது பிசிடிபிக்கு இருக்க சொல்லுங்க இந்த தடத்தை. பிசிடிஇவி ஏண்டா பிசிடிஇவி ஏண்டா கரண்ட் சீடன் டி சாரி கடன் சீடன் டிக்கு போய் இல்லையா? சரியா? சொல்றேன்னு சொன்னா நீ சொல்லணும் திருப்பி. சீடன் டி சொன்னால் இன்னைக்கு பிளஸா மைனஸா? பிளஸ். பிளஸ் ஏண்டா நீ சீடன் டிக்கு போற இங்கல கரண்ட் விடும். அப்ப பிளஸா மைனஸா? நீ போற தளத்துக்கு எதிரால இருக்குது மைனஸ். மைனஸ் E2 சமன். ரைட், அப்ப வேற மின்கலம் இருக்கா? இதுக்குள்ள வேற மின்கலம் இருக்காடா? இல்ல இல்ல இல்ல. ரைட், இப்ப சொல்லு அடுத்த மின்னழுத்த வீடு. நீ B இருந்து Cக்கு நீ வார, நீ தான் வார. கரெக்ட். எப்படி போகுது தடைக்கால? எதிரா எதிரா. அப்ப என்ன மைனஸ் I2 சரியா? ஓ
அடுத்தது இவர் மற்ற ஓ சரியா? அப்ப நீ எங்க இருந்து வர அந்த அதுல பேர் பி சி டி இபி இல இருந்து பிக்கு வர. ஆனா கரண்ட் எப்படி எதுக்கான அதுவும் எதிர் அதுவும் பில இருந்து ஈக்கு வர சொல்லணும். பில இருந்து ஈக்கு வர அது எதிரா இருக்கு. அப்ப அது மைனஸ் I3 R3 அப்ப எல்லாமே மைனஸ் அப்படியா? நான் கடைசியில பிளஸ் மாத்தி எழுதாம இல்லையோ? ஓ விளங்கிட்டா? ஓ மாறி எழுதித்தானே நான் இல்லதானே? நான் தான் மாறி எழுதி போட்டுருவேன். நானும் சரியா? நாளைக்கு இதுல மைனஸ் மாத்தா விட்டு பண்ணிக்கிறேன். மாத்திக்கொள்ளுங்க. நீங்க எழுத நோட்ஸா மாத்திக்கொள்ளுங்க. இதை மைனஸ் மாத்தா இருந்தேன். இங்க எல்லாமே மைனஸ் தந்தா மாத்தக்கல ஃபுல்லா பிளஸ் ஆமா. ஓகே நன்றி சார். முதலாவது ஸ்டெப்ல -E2 தானே சார்? இது -E2. அப்ப எல்லாம் மைனஸ் தான் கீழே பிளஸ் நடக்கும். சரி 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 ஓகே. அப்ப இந்த ஒருங்கசோட தீர்த்து போட்டு உங்களோட விடையை அனுப்புங்க. பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஈஸி சிம்பிள். பேச்சோ மீதியில சிம்பிள். போற இந்த வெட்டிக்கு அந்த அம்புக்குறிய போடுங்க. நீங்க போறதுக்கு எதிரானதை காட்டும். பெண் குறியீட்டை பாருங்க. கரண்ட பாருங்க. சரியா? வெட்டிக்கு அம்புக்குறி போட்ட போறதுக்கு எதிராக சார்பாடு காட்டும். பிறகு ஒவ்வொரு தடைக்கும் நீங்க போய் பாருங்க. போய் பார்க்க சார்பா வருதா கரண்ட் எதிராக வருதான்னு பாருங்க. சார்பா வந்த பிளஸ் எதிராக வந்தா தடம் க்ளோஸ். பிறகு ஒருங்க சமன்பாடு தான் நிறைய தடம். சரியா? ரைட். நான் மீண்டும் நாளை 5 மணி வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள். நைட்டுக்கு நடக்காது. சரியா? மார்னிங் கிளாஸ் தான். நாளை வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி, வணக்கம், குட் நைட். குட் நைட். சாரி பழக்கது இல்ல சொல்லி அந்த சாம்பார் என்னென்ன வந்தது இது இங்க ரெண்டு முதல்ல ஒண்ணு வாங்க முடிஞ்சு